மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல ரேங்க் படி பார்த்தா 1 to 100 வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். 101ல இருந்து 250 வரைக்கும் இருக்கிற மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல இருக்கிற கம்பெனிஸை மிட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான கம்பெனிஸ்ல 65% வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க தான் மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஏதோ ஒன்று வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வாங்குவோம்? டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்குவோமா, இல்ல அதிகமா ரேட் அதிகமா இருக்கும்போது வாங்குவோமா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் போனே நீங்க வாங்குறீங்க, இல்ல வீட்டுக்கு ஏசி வாங்குறீங்க, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஏதோ ஒண்ணு, அப்ப என்ன பண்ணுவோம்? நியூ இயர் ஆஃபர் வருதான்னு நம்ம செக் பண்ணுவோம். இல்லனா தீபாவளி டைம்ல வாங்கிக்கலாம், கொஞ்சம் ஆஃபர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தானே நம்ம சொல்லுவோம். பட் ஸ்டாக் மார்க்கெட், இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னா மட்டும் இறங்கும் போது எல்லாரும் வித்ட்ரா பண்ணணும், நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்றது சரியான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி கரெக்ஷன் டைம்ல நீங்க எஸ்ஐபியை ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா இப்ப யார் அட்வான்டேஜ் ஆவாங்க அப்படின்னா, மெயினா யாரெல்லாம் வெயிட் பண்றாங்களோ, யாரெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ, திரும்ப மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப டாப்புக்கு போகும்போது அவங்க என்ஜாய் பண்ற ஒரு விஷயத்த நீங்க மிஸ் பண்ணுவீங்க. மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன்ஸ்னு ஒன்று வர்றதுக்கே 20 இயர்ஸ் ஆகும், இது உண்மையா மேம் அப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, வெல்த் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி. இப்ப இருக்க கரண்ட் சினாரியோல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்றீங்க. ஒரு சில டவுட்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ண சொல்றாங்களே, நான் இப்ப எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடவா, இல்லைன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் வித்ட்ரா பண்ணிக்குவா? 20 இயர்ஸ் ஆகுமா மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இன்னும் சில பேர் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து இறங்கிட்டே இருக்கே மேம், அப்படியே ஜீரோக்கு போயிடுமோ? இல்ல இது ஒரு கரெக்ஷன், இல்ல இது கரெக்ஷன்னா இதுக்கே இவ்வளவு இறங்குதே, இன்னும் வேர்ல்டு வார்லாம் வந்தா அவ்வளவுதானா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு நமக்கு. சோ இதுக்கான ஆன்சரா இந்த வீடியோ இருக்கும். அது மட்டும் இல்லாம போன வீடியோல நம்ம லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்லாம் எப்ப வந்தாங்க, இப்ப என்ஏவி என்ன, அப்படின்னா என்ன, அந்த டீடைல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோல மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அதுல என்னெல்லாம் ஃபண்ட்ஸ் இருக்கு, எப்ப வந்திருக்காங்க, அப்படின்னா என்ன, இதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா அவங்களோட அமௌண்ட்ல ஏயுஎம்ல 65% அட்லீஸ்ட் 65% ஆவது மிட் கேப் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மிட் கேப் ஷேர்ஸ்னா என்ன? நம்ம ஏற்கனவே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒன்னு லார்ஜ் கேப் ஃபண்ட் சொல்லும் போதே நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனா என்ன அப்படின்னு. அது மாதிரி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல ரேங்க் படி பார்த்தா 1 to 100 வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். 101ல இருந்து 250 வரைக்கும் இருக்கிற மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல இருக்கிற கம்பெனிஸை மிட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான கம்பெனிஸ்ல 65% வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க தான் மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு சில மிட் கேப் ஃபண்ட்ஸோட நேம், அவங்க எப்ப லான்ச் ஆனாங்க, இப்போ பிப்ரவரி 2025ல அவங்களோட என்ஏவி என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துருவோமா? மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் 2014ல வந்திருக்காங்க என்எஃப்ஓவா. இப்போ என்ஏவி 91.79 இருக்கு. ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் 2007ல நியூ ஃபண்ட் ஆஃபரா வந்திருக்காங்க, 167.76 இருக்கு இப்போ அவங்க என்ஏவி. எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் 2007ல என்எஃப்ஓவா வந்திருக்காங்க, இப்போ 85.56 அந்த ஃபண்டோட என்ஏவி. நிப்பான் இந்தியா growth ஃபண்ட் 1995ல என்எஃப்ஓவா வந்தாங்க, இவங்க என்ஏவி என்ன அப்படின்னா 3516.61. தென் சுந்தரம் மிட் கேப் ஃபண்ட் 2002ல வந்திருக்காங்க, இப்போ 1176 இருக்கு. இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப் ஃபண்ட் 2007ல வந்திருக்காங்க, 145.27 இருக்கு. மஹேந்திரா மனுலைஃப் மிட் கேப் ஃபண்ட் 2018ல என்எஃப்ஓவா வந்திருக்காங்க, பிப்ரவரி 2025ல அதோட என்ஏவி என்ன அப்படின்னா 28.72. ஐடிஐ மிட் கேப் ஃபண்ட் 2021ல என்எஃப்ஓவா வந்திருக்காங்க, இப்போ 18.14. பிராங்க்லின் இந்தியா பிரைமா ஃபண்ட் 1993ல என்எஃப்ஓவா வந்திருக்காங்க, இப்போ என்ஏவி 2395.3. குவாண்ட் மிட் கேப் ஃபண்ட் 2001ல வந்திருக்காங்க, இப்போ என்ஏவி 196.82. இதெல்லாம் மிட் கேப் ஃபண்ட்ஸோட எக்ஸாம்பிளா ஒரு சில ஃபண்ட் பத்தி சொல்லியிருக்கேன். இது இல்லாம மிட் கேப் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, இதே மாதிரி 65% ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னா என்ன? ஏற்கனவே நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் 100 லார்ஜ் கேப்னு சொன்னோம், 101ல இருந்து 250 வரைக்கும் மிட் கேப் கம்பெனிஸ்னு சொன்னோம். அதுக்கு கீழே 251ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கம்பெனிஸையும் நம்ம ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். சோ இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல
65% AUM வந்து அந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு சில ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்ப NFO வந்தாங்க, இப்போ பிப்ரவரி 2025ல அவங்களோட NAV என்னவா இருக்கு அப்படிங்கறத பாப்போமா. பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் 2020ல NFOவா வந்திருக்காங்க. NAV 38.86 இருக்கு. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் 2010ல வந்திருக்காங்க. 160.8 இருக்கு. இன்வெஸ்கோ இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் 2018ல NFOவா வந்திருக்காங்க. 38.39 rupees இருக்கு NAV. ITI ஸ்மால் கேப் ஃபண்ட் 2020ல வந்திருக்காங்க. இப்போ NAV 25.97 இருக்கு. குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் 1996ல NFOவா வந்திருக்காங்க. இப்ப பிப்ரவரி 2025ல அதோட NAV 236.4 rupees. பிராங்க்லின் இந்தியா ஸ்மாலர் கம்பெனிஸ் ஃபண்ட் 2006ல NFOவா வந்திருக்காங்க. இப்போ 166.3 rupees இருக்கு. டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட் 2018ல NFOவா வந்திருக்காங்க. இப்போ 38.14 இருக்கு. HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் 2008ல NFO வந்திருக்காங்க. இப்போ 132.7ல இருக்காங்க. எடல்வைஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் 2019ல NFOவா வந்திருக்காங்க. இப்போ 41.15 அதோட NAV. HSBC ஸ்மால் கேப் ஃபண்ட் 2014ல NFOவா வந்திருக்காங்க. இப்ப அதோட NAV பாத்தீங்கன்னா 76.95. இப்போ இதெல்லாம் வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு சில ஃபண்ட் பத்தி சொல்லியிருக்கேன். இன்னும் அதிகமா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கு. இப்ப நான் சொன்ன மிட் கேப் ஃபண்ட்ஸோ ஸ்மால் கேப் ஃபண்டோ என்னோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்போ NFO வந்திருக்காங்க, இப்போ NAV என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். சோ இப்போ நமக்கு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னா என்ன, மிட் கேப் ஃபண்ட்னா என்ன, ஸ்மால் கேப் ஃபண்ட்னா என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல் நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின்ஸுக்கெல்லாம் வரலாம். இப்போ நான் SIP ஸ்டாப் பண்ணிடவா, இல்ல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல நான் வித்ட்ரா பண்ணிக்குவா மேம், அந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏதோ ஒன்னு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எப்ப வாங்குவோம்? டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்குவோமா, இல்ல அதிகமா ரேட் அதிகமா இருக்கும்போது வாங்குவோமா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் போனே நீங்க வாங்குறீங்க, இல்ல வீட்டுக்கு ஏசி வாங்குறீங்க, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஏதோ ஒண்ணு, அப்ப என்ன பண்ணுவோம்? நியூ இயர் ஆஃபர் வருதான்னு நம்ம செக் பண்ணுவோம். இல்லனா தீபாவளி டைம்ல வாங்கிக்கலாம், கொஞ்சம் ஆஃபர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தானே நம்ம சொல்லுவோம். பட் ஸ்டாக் மார்க்கெட், இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னா மட்டும் இறங்கும் போது எல்லாரும் வித்ட்ரா பண்ணணும், நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்றது சரியான விஷயம் கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இப்ப நம்ம வேற எந்த இடத்துலயா இருக்கட்டும் இந்த மாதிரி ரெட்டோ கிரீனோ போட்டு இந்த மாதிரி ஏறிட்டே இருக்கு இறங்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது எங்கேயுமே வேற எந்த அசட்லயும் நம்ம பார்க்க முடியாது. பட் மார்க்கெட்ல மட்டும்தான் உங்களால ரெகுலரா வியூ பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அதனால நமக்கு அந்த பயம் வருது. அந்த பயம் வர்றது தப்பு கிடையாது. பட் நீங்க பிளான் பண்ண அந்த டியூரேஷனை நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் லாங் டேர்முக்காக நான் பாக்குறேன், லாங் டேர்முக்காக நான் பண்றேன் அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணலாம். பட் இந்த டைம்ல SIP ஸ்டாப் பண்றதோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கிறதோ எதனால அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். 2008ல மார்க்கெட் இறங்குச்சு, நல்ல ஒரு ஃபால், 40% மார்க்கெட் இறங்குச்சு, மியூச்சுவல் ஃபண்டும் இறங்குச்சு, நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாமே இறங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப வந்து லைஃப் டைம் ஹையை உடைச்சு மார்க்கெட் போயிட்டு இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு கோவிட் எடுத்துக்கோங்க. கோவிட்ல மார்க்கெட்டோட ஃபால் இருந்தது, வேர்ல்டு வைட் மார்க்கெட்டே வந்து ஃபால்ல இருந்தது. பட் திரும்ப நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப லைஃப் டைம் ஹையை உடைச்சது. இப்ப இருக்கிறது ஒரு கரெக்ஷன். இந்த மாதிரி கரெக்ஷன் டைம்ல நீங்க SIP ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா இப்ப யார் அட்வான்டேஜ் ஆவாங்க அப்படின்னா, மெயினா யாரெல்லாம் வெயிட் பண்றாங்களோ, யாரெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ, திரும்ப மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப டாப்புக்கு போகும்போது அவங்க என்ஜாய் பண்ற ஒரு விஷயத்த நீங்க மிஸ் பண்ணுவீங்க. அடுத்து மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன்ஸ்னு ஒண்ணு வர்றதுக்கே 20 years ஆகும், இது உண்மையா மேம் அப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து உங்களுக்கு 20 years ஆகும் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு, அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மார்க்கெட்டும் நெகட்டிவ்ல இருக்கு. அதனால அந்த நெகட்டிவான விஷயம் வந்து நம்ம மைண்டுக்குள்ள நிறைய பேர்கிட்ட சுத்திக்கிட்டே இருக்கு. பாசிட்டிவா நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இட்ஸ் ரைட் டைம் டு பை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மேபி உங்களோட ஸ்மால் கேப் ஃபண்டோ மிட் கேப் ஃபண்டோ ஒரு மல்டி பேக்கர் ஃபண்டா மாறுறதுக்கு மேபி 20 years ஆகலாம். அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம SIP கண்டிப்பா ஸ்டாப் பண்ணக்கூடாது. கண்டிப்பா SIP போயிட்டு இருக்கணும். முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா நீங்க ஆவரேஜ் பண்ணணும். அதுதான் வந்து இப்ப இருக்கிற மார்க்கெட்டோட கரெக்டான இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிறது ஒரு கரெக்ஷன், பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப போகும்போது நமக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல ரிஸ்க் ஃபேக்டரை நம்ம பார்க்கணும். இப்ப ஷேர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுலதான் நமக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்கோமீட்டரை பார்த்து ஹை, வெரி ஹை, மாடரேட் அந்த மாதிரி தான் ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா அசட் கிளாஸ்லயுமே
உங்களுக்கு ரிஸ்க்குங்கிறது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க எஃப்டில இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு எதுவுமே வேணாம், நான் எஃப்டிக்கே போயிடுறேன் ஃபுல்லாவே அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்து இப்போ வரைக்கும் பாருங்களேன். இப்போ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ எஃப்டில டபுள் ஆயிருக்கும் நம்மளோட அமௌண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ருப்பி காஸ்ட் பாருங்க. இப்போ ருப்பி வந்து அப்ப 100 ருபீஸ்னா இப்போ 60 ருபீஸ். ஸோ நீங்க 100 ரூபாய்னா இப்போ 60 ரூபா தான். இப்போ உங்களுக்கு எஃப்டி டபுள் ஆகி 200நாலும் 200 ருபீஸ் ஈக்குவல் டு 120 ருபீஸ் தான். ஸோ அதுலயும் 20 ரூபா தான் ப்ராஃபிட். அது ஆக்சுவலி உங்களுக்கு லாஸ் தான். ஏன்னா இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி உங்களுக்கு வரணும். அதுக்காக நான் எஃப்டில எல்லாம் போடக்கூடாதா மேடம், மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் தான் போடணுமா, ஷேர்ல மட்டும் தான் போடணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸ்ல நம்ம பண்ணணும். ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு எனக்கு தேவை, எனக்கு இது அந்த மாதிரி எஃப்டிலையும் கொஞ்சம் வச்சுக்கணும், கோல்டு அசெட்ல கொஞ்சம் பாத்துக்கணும், அதே மாதிரி ஷேர் அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து மேடம் இந்த ஒரு சின்ன கரெக்ஷனுக்கே மார்க்கெட் இவ்வளோ இறங்குதே, இன்னும் வேர்ல்டு வார்லாம் வந்தா என்ன ஆகும், அப்படியே மார்க்கெட் இல்லாம போயிடுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1992லயே ஒரு நல்ல ஃபால் இருந்தது. அதுக்கப்புறம் 2008ல ஒரு நல்ல ஃபால் இருந்தது. திரும்ப கோவிட் டைம்லயும் நல்ல ஃபால் இருந்தது. இதெல்லாம் கரெக்ஷன். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இது ஒரு ரேலி மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான் மார்க்கெட். ஸோ இதுல தான் இப்ப ஏதாவது ஒன்று முன்னாடி போகணும்னா பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் போட்டாதான் அது இன்னும் நல்ல ஃபோர்ஸா போகும். இது மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட இருக்கிறது தான் நல்லது. நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே மார்க்கெட் இப்படியே போயிட்டு இருக்கணும், நேரா மட்டும்தான் போகணும் அப்படின்னா அது ஆக்சுவலி நல்லதும் இல்ல. சோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். லாங் டேர்முக்கு நீங்க பிளான் பண்றீங்க, ஸோ கரெக்டா எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நீங்க அதோட நாலேஜோட நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஸோ அதனால இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியோல மார்க்கெட் ஃபால் பத்தி பயப்பட வேண்டாம். அப்படி கீழே இறங்குனா கூட கீழே சப்போர்ட் லெவல்ஸ் இருக்கு, திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி வரும். தென் எஸ்ஐபியை கண்டிப்பா ஸ்டாப் பண்ண வேண்டாம், முடிஞ்சா ஆவரேஜ் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.